வணக்கம் நண்பர்களே. கதம்ப சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் மட்டும் செஞ்சிங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யார் வீட்டில் இந்த சாம்பார் செஞ்சாங்கன்னு உங்களை கண்டிப்பாக கேட்பாங்கங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பிலை காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். என்ன காய்கறிகள் சொல்லிட்டு கேப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வதக்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு காய்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் மிளகு கொஞ்சம், ஜீரகம், வெந்தயம், நல்லா தாராளமாக 3 ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வறுத்த பிறகு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. காய்கள் ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டோங்க. கொதி வந்த பிறகு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்புலேயே நான் ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துட்டு இப்போ தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 6 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதையும் ஆட் பண்ணிட்டு கலந்து கொதி விட்ட பிறகு சாப்பிட்டு பாருங்களேன். கொத்தமல்லி போட்டு செமையா இருக்குங்க.